வணக்கம் நண்பர்களே. உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து வீட்டில் நீங்கள் கொடுக்குற மரியாதையை வச்சு தான் உங்கள் பிள்ளைங்க வந்து அவங்க அம்மா வந்து மதிப்பாங்க. நீங்களே உங்கள் ஒய்ஃப் வந்து தரக்குறைவாக பேசினா அது எல்லாமே வந்து நல்லா லிசன் பண்ணுவாங்க. பசங்களோட மனசில் அது எல்லாமே வந்து ஆழமாக வந்து பதிஞ்சிடும். ஸோ இப்போ எதுவுமே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க படித்து முடிஞ்சு ஒரு மேஜர் ஆகிட்டாங்க. அப்போது நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து தரக்குறைவாக தான் திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை தூக்கி இருக்குமே அவங்க வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம ஒய்ஃபை திட்டுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அடிமையாக தான் வச்சுக்கணும். ஒய்ஃப் சொல்கிறத கேட்டால் அவ்வளோதான், நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் வந்து இருக்காது அப்படின்னு எக்ஸெட்ரா அப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்படி எல்லாமே வந்து திங்க் பண்ணி ஒய்ஃபை வந்து தரக்குறைவாக நடத்த போய் லாஸ்ட்டில் பசங்க நம்மளை வந்து அடிக்கிற நிலைமைக்கு நம்மளே வந்து அவங்கள வந்து ஃப்ரீயாக வந்து ட்ரைனிங் கொடுத்த மாதிரி ஆகிடும். தரக்குறைவாக பேசுனது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒய்ஃபை வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்போ பாரு பார்த்தீங்கனாலே திட்டிகிட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா எல்லாமே பார்த்து வளர்கிற பிள்ளை வந்து என்ன பண்ணுன்னா ஒரு சில வீட்டில் அந்த பிள்ளைங்க வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அவங்களும் வந்து அப்பா மாதிரியே அவங்க அம்மா வந்து மதிக்கவும் மாட்டாங்க, அம்மா சொல்கிறத கேட்கவும் மாட்டாங்க. லாஸ்ட்டில் தாந்தோணித்தனமாக வளர்ந்து கெட்ட பிள்ளையாக தான் இந்த சொசைட்டியில் வந்து இருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் தான் நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்த பிள்ளைங்களை வளர்க்கணும். பிறக்கும் போது எல்லா பிள்ளைங்களுமே நல்லவங்களா தான் இருக்காங்க. பிறந்ததுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வளர்க்குறத வச்சு தான் அவங்க நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா வளர்றதும் எல்லாமே. ஸோ ஒய்ஃபுக்கு வந்து மதிப்பு கொடுங்க. ஒய்ஃப் வந்து மரியாதையாக கண்ணியமாக அவங்க சொல்கிற ஒப்பீனியன் டிசிஷன் எல்லாருமே வந்து கேளுங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டிசைட் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்து வளர்கிற பசங்க அதையும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எப்படியும் அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்க தான் போகிறோம். ஸோ அப்போ வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நான் இங்கே சொன்னது பார்த்தீங்கன்னா 100ல் 80% வந்து ஒத்து போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக வந்து ட்ரீட் பண்ணுறவங்களுக்கு தான். ஸோ அவங்களுக்கும் நான் இதே தான் சொல்கிறேன். ரெண்டு பேருக்கு தான் இந்த மெசேஜ். வாழ்றது எவ்வளோ நாள் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ ரெண்டு பேருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஹாப்பியாக ரொமான்டிக்காக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. கோவத்தை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை யாருக்குமே வந்து பிடிக்காது. இதுதான் வந்து உண்மை. கோவப்பட்டு ஒன்றுமே வந்து கிடைக்காது. ஆனால் வியாதி மட்டும் சந்தோஷத்தோடு வரும். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காம ஹாப்பியாக இருங்க. அரேபியன் அணி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.